இன்னைக்கு நாம நெத்திலி மீனை யூஸ் பண்ணி இதான் நெத்திலி மீன் இதை யூஸ் பண்ணி KFC ஸ்டைலில் ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு இதை எப்படி இதை சுத்தம் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் வாழை வெட்டிக்கணும். அப்புறம் இவ்வளோதான் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதில் இருக்கிற முள் எடுக்கணும். முள் எப்படி சென்ட்ரா ஒரு கட்டிங் பண்ணிட்டு இதை பார்த்து ஏறாப்ப சென்ட்ரா ஒரு கட்டிங் பண்ணிட்டு இப்படி பிரித்தா அது வந்துடும். இந்த முள் அப்படியே ஈஸியாக நம்ம கையில் எடுத்துக்கலாம். பாருங்கள், முள் தனியாக வந்துருச்சு, அது கறி தனியாக வந்துருச்சு. இதில் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் இவங்க தான் கட்டர் பாருங்க, நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் இவ்வளோ மீன் க்ளீன் பண்ணணும். ஓகே, கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பெட்டிங் பண்ணணும். பெட்டிங்க்கு தேவையான மசாலாவை போடலாம். அதில் அதுக்கு மைதா மாவு தான் தேவை. போடுறாங்க போடு, மைதா மாவு போடு. இன்னும் போதும் நிறைய மைதா மாவு போட்டாச்சு. ஓகே, இதுக்கு அங்கேயே வை. அவ்வளோ மைதா மாவு வாட்டர் போடக்கூடாது. இங்கே வை. பாருங்க, அடுத்து சால்ட்டு, தேவையான சால்ட்டு போட்டாச்சு. இப்போ இன்னொன்று மிளகாத்தூள் போடக்கூடாது, நம்ம பெப்பர் போடணும். தூள் உள்ள டப்பா போடலாம். ஒரு ஸ்பூன் அளவு பெப்பர் போட்டு வெடிய போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். இரு பாருங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணல. இப்படி போட்டு இப்படி ஃப்ரீயாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் பெட்டிங் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணிடு. நாங்கள் KFC ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நெத்திலி மீன் பாருங்க, மேரினேஷன் பண்ண ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. நெத்திலி மீன் ரெடி ஆயிடுச்சு. பெட்டிங்க்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு என்ன வேணும்? முக்கியமாக தண்ணி வேணும், சூடான ஆயில் வேணும், சுத்தமான செக்கில் ஆட்டின கல்லெண்ணெய் வேணும். இப்போ இதை நம்ம ஃப்ரை எப்படி பண்ணுறோங்கிறத பாருங்க. முதல்ல மேரினேஷன் பண்ண இந்த ஃபிஷ் ஒன்று எடுத்துக்கணும். இது இந்த மாவுல போட்டு பெரட்டிக்கணும். நல்லா இப்படி பெரட்டிக்கணும். அடுத்து தண்ணியில போடணும். அப்படியே எடுத்து தண்ணியில ஒரு நேரம் நினைச்சு அடுத்து திரும்ப மாவுல போட்டு அடுத்து எண்ணெயில போடணும். அதுக்கப்புறம் இதை எடுத்து நல்லா இப்படி உதறிட்டு எண்ணெயில போடணும். சூடான எண்ணெயில இப்படி போடணும். மறுபடியும் ஒரு மீன் எடுப்போம், மசாலா போடுறோம். இருத்தம் கொஞ்சம் அடுத்த தடவை ஒரு டைம் நீ ஒரு டைம் மறுபடியும் எடுத்துட்டோம். தண்ணியில போடுறோம், திரும்ப போடுறோம். இருடா, அடுத்த தடவை போடாது. எடுத்ததுக்கு அப்புறம் எந்திரிச்சு நல்லா உப்பெல்லாம் பார்த்துட்டு நம்ம திரும்ப போடுவோம். மறுபடி ஃப்ரை பண்ணுறோம். பாருங்க, அப்படி நல்லா பாரு. ஃப்ரை பண்ணுறது பக்கத்தில் க்ளோஸ்அப் கொடுக்கணுமா? வேணாம், அப்படியே நீ பக்கத்தில் போ. இப்படி பக்கத்தில் போ. பாருங்க, KFC ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இருக்கு. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ப்ரௌன் ஆகிருக்காது, ஒரு மீடியம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்படி KFC ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நாங்கள் சாப்பிட போகிறோம். முதல்ல ஆதிக்கு இந்தா. அதுக்கு சைடிஸ் டொமேட்டோ கெச்சப் போட்டு சாப்பிடலாம். அது கூட சொல்லுங்க. சரி, வாங்க. ஏண்டா
தொட்டுருந்தாங்க மதானமா மதானப்பா டேஸ்ட்டாக இருக்கும்